வணக்க நேயர்களே, இன்று அக்ஷயம் சேனல் வாயிலாக சிறுவர்களுக்கான கதை பகுதியில் கெடுவான் கேடு நினைப்பான் என்பதை விளக்குகின்ற ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு மானும் காகமும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. அந்த மானை சாப்பிட ஒரு நரி திட்டம் தீட்டியது. அதனால் நரி மானிடம் தந்திரமாக, நான் உன் நண்பனாக இருக்க விரும்புகிறேன், உனக்கு உதவி செய்து கொண்டு உன்னுடனே இருக்கிறேன் என்றது. மானும் நரியின் வார்த்தையை நம்பி அதை நண்பனாக ஏற்றுக்கொண்டது. தினமும் ஒரு மரத்தடியில் நண்பர்கள் கூடுவது வழக்கம். அப்போது காகம் சேரக்கூடாத நரியின் நட்பு வேண்டாம் என்றது. அதை மான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் நரி, உனக்கு நிறைய புல் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் வா என்று வயல்வெளிக்கு அழைத்து சென்றது. அங்கு நிறைய பயிர் விளைந்திருப்பதை பார்த்த மான் சந்தோஷப்பட்டது. அதை தினமும் சாப்பிட்டு வந்தது. பயிர்கள் குறைந்து வருவதை அதன் சொந்தக்காரன் கவனித்தான். மறுநாள் ஒரு வலையை அங்கு விரித்து வைத்தான். வழக்கம் போல அங்கு புல் மேய வந்த மான் வலையில் மாட்டிக்கொண்டது. ஒளிந்திருந்த நரிக்கு கொண்டாட்டம். இரவு அந்த மானை சாப்பிடலாம் என்று காத்திருந்தது. மான் பயந்து நடுங்கியபடி அந்த வலைக்குள் அமர்ந்திருந்தது. நண்பனான மானை காணாமல் காகம் தேடிக்கொண்டே வந்தது. வயலில் வலைக்குள் மான் அகப்பட்டிருப்பதை கண்டது. நண்பா, பயப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன், நான் சொல்வது போல நீ செய் என்றது. நீ இறந்தது போல கிட, நான் உன் கண்ணை கொத்துவது போல நடிக்கிறேன். காவலாளி வலையை எடுத்து விடுவான், நான் குரல் கொடுத்ததும் எழுந்து ஓடிவிடு என்றது. மானும் அதே போல இறந்தது போல கிடந்தது. சற்று நேரத்தில் தோட்டக்காரனும் வந்தான். மான் இறந்து கிடப்பதை பார்த்தான். ஐயோ, இறந்து விட்டதே என்று தனக்குள் பேசிய வண்ணம் வலியை சுருட்டி மரத்தடியில் வைத்துவிட்டு மானை பார்க்க வந்தான். அதே சமயம் காகம் காக்கா என குரல் எழுப்பியதும் மான் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. தோட்டக்காரன் ஏமாந்து விட்ட கோபத்தில் கையில் இருந்த தடியை ஓங்கி வீசினான். அந்த தடி மறைந்திருந்த நரியின் தலையில் படார் என்று விழுந்தது. நரியும் இறந்து விட்டது. காகமும் மானும் மகிழ்ச்சியுடன் மரத்தடியில் சந்தித்தன. அப்போது காகம், சேரக்கூடாதவருடன் சேரக்கூடாது என்று இப்போதாவது புரிந்ததா உனக்கு என்றது. மானும், நன்றாக புரிந்தது, என் உயிரை காப்பாற்றிய உனக்கு மிகவும் நன்றி என்று மகிழ்ச்சியுடன் கூறியது. என்ன குழந்தைகளே, நாமும் யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது. அப்படி கெடுதல் நினைத்தால் அது எங்களுக்கே திருப்பியும் வரும். அதே போல நாமும் எப்போதும் நல்ல நண்பர்களுடனே சேர வேண்டும். இன்னும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.